ஹலோ கைஸ், நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, க்ளோஸ்ட் வண்டிக்கு வந்து சவாரி வருமா வராதா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அது நான் ஓட்டுறது வந்து ஓப்பன் வண்டி. எனக்கு வந்து க்ளோஸ்ட் வண்டியை பற்றி கண்டிப்பாக தெரியல. பட் க்ளோஸ்ட் வண்டியாக இருந்தாலும் சரி, ஓப்பன் வண்டியாக இருந்தாலும் சரி, ஏன்னா எனின்ற ட்ரிப் வந்து ரெண்டுத்துக்கும் வரும்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அதில் கண்டிப்பாக க்ளோஸ்ட் வண்டி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக. இருந்தாலும் உங்களோட கேள்விக்காண்டி நான் கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டு வந்து புது வண்டி வாங்கியிருக்காரு, க்ளோஸ்ட் வண்டி. ஆல்ரெடி அவர் வந்து ஓப்பன் வண்டி தாங்க ஓட்டிகிட்டு இருந்தார். அந்த வண்டி வந்து ஃபால்ட் ஆகி போச்சு. அதனால் அடிக்கடி அவரால் செலவு பண்ண முடியல. அதனால் புது வண்டி லோன் போட்டு எடுத்துட்டாரு. போர்ட்டலில் தான் ஓட்டுறாரு. அவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம். க்ளோஸ்ட் வண்டி வந்து எப்படி சவாரி வருது, எப்படி உங்களால் எடுக்க முடியுது, எந்த ட்ரிப்பெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது, ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்கா, எல்லாமே வந்து அவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம். நீங்கள் கமெண்டில் எனக்கு வந்து க்ளோஸ் வண்டி வருதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயெல்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓப்பன் வண்டி வச்சுருந்தீங்களா, ஏன் அதை வந்து விட்டுட்டு இப்போ வந்து க்ளோஸ் வண்டி எடுத்து ஓட்டுறீங்க போர்ட்டரில்? அது பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் பாடி வந்து வண்டியும் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் ஓட்டவும் முடியல. அப்போது பார்த்து எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் வண்டி எடுத்துக்கிட்டோம்னா மழை காலம் வெயில் காலம் எந்த இருந்தாலும் ஓட்டலாம் ஒரு நம்பிக்கையில் எடுத்துட்டேன். சரி, ஓகே. க்ளோஸ்ட் வண்டி எடுத்துனா க்ளோஸ்டாக தானே இருக்கும். நீங்கள் ஏன் பாதியாக இந்த ஓப்பன் வித் க்ளோஸ்டு மாதிரி பண்ணியிருக்கீங்க டோரை வந்து? ஓப்பன் பாடின்னா ரெண்டு சவாரியுமே எடுக்கலாம், எதுவுமே கேன்சல் ஆகாது. ஓப்பன் வண்டிக்கு பதிலாக க்ளோஸ் வண்டி புக் பண்ணிடுறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஏதாவது லெங்க்த்து பைப்பு அந்த மாதிரி ஏற்றணும்னா இதில்னா ஏற்றிட்டு போயிடலாம். ஓகே, கேன்சல் ஆகாது. அதே மாதிரி போர்ட்டலில் இப்போ வந்து எனின்னு கொடுத்தது வந்து நல்லா வசதியாகி போச்சு இல்லைண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏதாவது 12 அடி பைப்பு ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகாது, கரெக்டாக? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனியன் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி அவங்க தான் புக் பண்ணுறாங்க. பாதி பேர் க்ளோஸ் வண்டி புக் பண்ணாலும் பாதி பேர் வந்து ஓப்பன் பாடி தான் புக் பண்ணுறாங்க. ஓ, அதனால் இப்போ நம்ம எனின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரிப்பு வரும், கரெக்டாக? ஆமாம் ஆமாம். உங்கள் வண்டியை நம்ம சுற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காட்டிடலாமாண்ணா? வாப்பா பாருப்பா. போங்க, நான் பார்க்கலாம் வண்டியை. வந்து 3 டோரை வச்சிருக்கிறேன். இது எப்படின்னா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ போட்டிக்கலாம். ஓகே, லென்த் வந்து 12 அடி கூட நீங்கள் இப்போ ஓட்டலாம், கரெக்டா? ஏற்றலாம். ஒரு 12 அடி வரும் ஏற்றலாம். அதுக்கு மேலேன்னா ஏற்ற முடியாது. லென்த் எத்தனை அடி நீட்னா இது? ஹைட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 6.5 வச்சிருக்கிறேன். 6.5 ஹைட்டு? ஆமாம் ஆமாம். ஹைட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 8.2 8.3 வரும். பரவாயில்ல, சூப்பர். அப்போனா வர ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் எதுவுமே கேன்சல் ஆகாது, கரெக்டா? அதனால தான். சரி சரி. நம்ம தேவைப்படும் போது போட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த டோர் அப்படியே கூட ஓப்பனில் வச்சு ஓட்டிக்கலாம் நம்ம. பரவாயில்ல, சூப்பர். போலீஸ் ஃபைன்லாம் எப்படிண்ணா வருதா? போலீஸ் ஃபைன் பெரும்பாலும் வராது. ஓகே ஓகே. வண்டி இருந்தால் வராது, வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக பிடிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆனால் நிறுத்தி பார்க்குறாங்க. ஓகே ஓகே. க்ளோஸ் வண்டினால பெரும்பாலும் அவ்வளோ வராது. ஆமாம், வராது. நீங்கள் வந்து இப்போ புது வண்டி எடுத்திருக்கீங்க, டாடா ஏசியோட இது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குது இந்த வண்டி, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே ஓகே. அது புது வண்டி நான் எடுத்ததெல்லாம் அந்த வச்சு இருந்தது பழைய டாடா ஏசி தான் வச்சுருந்தேன். ஓகே ஓகே. அதில் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ அந்த வண்டி என்னண்ணா பண்ணுறீங்க? அது வண்டி வீட்டில் தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் ஓட்டுவீங்களா? இல்லை, ஓட்டல, வேறு பர்பஸ்க்காக வச்சுருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. நமக்கு டைம் கிடைக்கல, அதனால அப்படியே நிறுத்திட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு போர்ட்டலில் வந்து சவாரி நல்லா வருதாண்ணா? நல்லா வருதான்னு சொல்ல முடியும். ஒரு நாள் வருது, ஒரு நாள் கம்மியாக வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து க்ளோஸ் வண்டி வச்சுருக்காங்க, அதனால் ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் வருது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கண்ணா போர்ட்டலில்? ஒரு நாள் வந்து ஒரு 3000 வரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரியும் வர நேரம் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 3500 இருந்து 4000 ஓட்டலாம். ஓகே ஓகே. நான் வச்சிருக்கிறது வந்து ஓப்பன் வண்டி. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேது. ஒரு டைம் நல்லா வருது, ஒரு டைம் வர மாட்டேது. இப்போ மழை டைமில் வேணும்னா கூடுதலாக வரலாம். இப்போ வெயில் டைம்னால அந்த அளவுக்கு வராது. இப்போ ஓப்பன் பாடி வர அளவு கூட இதுக்கு வராது. ஓகே, கம்மியாக தான் வரும். ஓகே. நேற்று எவ்வளோக்கு நான் ஓட்டினீங்க? நேற்று ஒரே ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போனேன். எங்கேருந்து எங்கே போனீங்க? ஆவடி இருந்து
இதுக்கு ஒரு வே பாயிண்ட் வந்தது. இது உரகடம் போயிட்டு மறுபடி சுங்காசத்திரம் போனேன். எவ்வளோ அமௌண்ட் வந்தது? 1800 வந்தது. ஓகே ஓகே. கமிஷன்லாம் போனால்? கமிஷன் எல்லாம் போக 1600. ஓகே. இது அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்னால உங்களுக்கு கமிஷன் கம்மியாக தான் இருந்திருக்கும். க்ளோஸ் வண்டிக்கு எவ்வளோ நான் வந்திருக்கு? 200 எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. 800. ஓகே ஓகே. அங்கேருந்து ஏதாவது சவாரி வந்ததா? அங்கேருந்து எதுவுமே வரல, அங்கேருந்து எம்டி தான் வந்தேன். இப்போ அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குமேண்ணா. எத்தனை கிலோமீட்டர் எம்டி வந்தது? 52 கிலோமீட்டர் காட்டினது. அப்பா, 52 கிலோமீட்டர். போனது ஒரு 70 கிலோமீட்டர் வந்து போயிருக்கு. அப்போ ஒரு 50 ஒரு 70 பார்த்தனா 120 கிலோமீட்டர் வந்திருக்கு. 120 கிலோமீட்டர். எவ்வளோ நான் டீசல் போயிருக்கோம்? டீசல் எப்படி ஒரு 700 இல்லை 800. ஓகே ஓகே. 700 போயிருக்கும். ஓகே. ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா போயிடும். எல்லாம் போக எவ்வளோ நின்றுருக்கும் நேற்று மட்டும்? நேற்று மட்டும் என்ன 800 மீதி ஆயிருக்கும். ஓகே ஓகே. 700ல இருந்து 800. ஓகே. கஸ்டமர் எதாவது பார்த்து கொடுத்தாங்களா? எதுவுமே ஒரு ரூபா கூட தரல. சரி. அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு நல்லதுன்றீங்களா, இப்போ எடுக்கிறது வேஸ்ட்டுன்றீங்களா? ட்ரிப்பு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கு. ஓகே. அதுக்கு வந்து நம்ம லோக்கல் ட்ரிப்பு ட்ரைப்லவே போடுறாங்க. ஆனால் அந்த இது மட்டும் அவுட் ஸ்டேஷன் போடுறாங்க தவிர வேற எதுவுமே அதில் லாபம் இல்லை. அதுக்கு நம்ம வந்து லோக்கல்லே எடுக்கிறதா நல்லது. கரெக்டானா? எடுத்து ஓட்டுறது தான் நல்லது. அவுட் ஸ்டேஷன் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ இது கிடையாது. ஓகே ஓகே. அப்புறம் வந்து இந்த போர்ட்டலில் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர்லாம் எடுக்கிறீங்களா, அது எதாவது கேன்சல் ஆகுதா? ஆகுது கண்டிப்பாக. கஸ்டமர் நம்ம கேன்சல் பண்ணலைனாலும் கஸ்டமர் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன், என்ன ரீசன் போட்டுறாங்க? உங்கள் மேலே போட்டுறாங்களா எப்படி? சில கஸ்டமர் நம்ம மேலே போட்டுடுறாங்க, சில கஸ்டமர் அவங்க மேலே ரீசன் போட்டாலும் அதிலும் ஸ்கோர் கம்மியாகிடுது. எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க ஸ்கோரை? ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் குறைக்கிறாங்க, ஒரு வாட்டி 5 பாயிண்ட். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு மிஸ்ஸிங்கில் தான் விட்டேன். ஒரே ட்ரிப்பு? ஆமாம், ஒரே ட்ரிப்பு. 100% இருந்த ஸ்கோரு 50% ஆகியிருக்காங்க. அது எதுனாலனே தெரியல. 50 இது குறைச்சிருக்காங்களா? ஆமாம். இதுக்கும் கேன்சல் கிடையாது. மிஸ்ஸிங்கில் எவ்வளோ 264 ரூபாய் ட்ரிப்பு வருது காலையில். ஓகே ஓகே. அதே அவுட்டரில் போகிற மாதிரியே வருது. ஓகே ஓகே. அதனால அது மிஸ்ஸிங்கில் விட்டதுக்கு 50 குறைக்கிறாங்க. 50 பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. அது எதனாலனே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணால் ஒரு டிரைவர் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாங்க. வேற எனக்கே அப்படிதான் இருக்கு. ஒரு டயத்தில் எதுக்கு ஓட்டுறமான்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. புரியுது. கண்டிப்பாக வரும். இப்போ வர காலம் வந்து மழை காலம் தான் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சவாரி அதிகமாகவே வரும். அந்த நம்பிக்கையில் தான் வண்டி எடுத்துருக்கா, புது வண்டி. சரி. எப்படி நடக்குதோ பார்க்கலான்ட்டு. ஆனால் இந்த வெயில் டைமில் அந்த அளவுக்கு வரமாட்டேன் க்ளோஸ் வண்டிக்கு. ஓகே ஓகே. ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் இப்போ எனியன் கொடுத்தனால கொஞ்சம் வர ஆரம்பிக்கும்ல? எனியன் கொடுத்ததுனால வருது. சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணாதான் வருது. அவுட்டர் ஏரியாவில் வரமாட்டேங்குது. நீங்கள் இருக்கிறது? நான் இருக்கிறது ஆவடியில். ஓகே ஓகே. நீங்கள் எங்கே வந்து மூவ் பண்ணி நிற்பீங்க? நான் வந்து அம்பத்தூர் வந்துடுவேன், இல்லை திருமல்வாயில் வருவேன். அப்படி வரலன்னா அம்பத்தூர் வந்துடுவேன். ஓகே. அங்கே வந்தால் சவாரி அடிச்சிருது? அடிச்சிடும். ஓகே ஓகே. காலையில் சவாரி எடுக்கிற டைம் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து நம்மளுக்கு சவாரி வரும்? நீங்கள் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுவீங்க? காலையில் வந்து இப்போது நைட் டைமு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் பண்ணுவேன். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆகிடும். லேட் டைம் ஆயிடுச்சுன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஆன் பண்ணுவேன். இல்லை நார்மல் டேஸ் சொன்னால் ஒரு 8:30க்கு பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு 9 o'clock ஆன் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே. சவாரி வந்து இமீடியட்டாக வருமா, இல்லை எத்தனை மணிக்கு உங்களுக்கு சவாரி நீங்கள் எடுப்பீங்க? சவாரி வந்து ஒரு நேரம் ஆன் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஒரு நாள் வராது. ஒரு 10-11 மணி ஆயிடுச்சுன்னா கூட வராது. அந்த நேரத்தில் இப்போ திருமல்வாயில் சைடு, அம்பத்தூர் சைடு மூவ் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே ஓகே. க்ளோஸ் வண்டி ஓட்டுற டிரைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓனர் கம் டிரைவராக இருந்தீங்களன்னா கண்டிப்பாக எடுத்து ஓட்டலாம். ஆனால் வெயில் டைம் கம்மியாக தான் வரும். மழை டைம்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும் சவாரி. நீங்கள் நிற்க கூட முடியாது, அந்தளவுக்கு வந்துனே இருக்கும். ஆனால் நிறைய வண்டி எடுத்து ஓட்டணும் டிரைவர் போட்டு ஓட்டணும்லாம் இதில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஓனர் கம் டிரைவராக இருந்தீங்களன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஓகே. ஆனால் நான் வந்து கேட்டது வந்து போர்ட்டலோட டிரைவர், க்ளோஸ் வண்டி டிரைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கண்ணா? இது ஒரு நாள் கணக்கு மட்டும் எடுத்து ஓட்டக்கூடாது. இப்போது ஒரு நாள் கம்மியாக வரும், ஒரு நாள் அதிகமாக வரும். மந்த்லிக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி வேணும்னா ஓட்டிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு நாள் 2 நாள் வந்து கணக்கு எடுத்து நம்ம அந்த வண்டியை வந்து கணக்கு போடக்கூடாதுன்றீங்க? ஆமாம். அது ஒரு மாத கணக்கு போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கு ஓகே ஓகே. ஓகேண்ணா, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ஓகே, பாய். தம்பி, நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டம் வரும். ஆனா உன் முயற்சியை மட்டும் விட்டுறாத. இன்னைக்கு பல கோடீஸ்வரங்க நம்மள போலத்தான் இருந்தவங்க தான். கஷ்டத்துக்கு பிறகு வரும் வெற்றி நீ நினைக்கிறத விட பெருசு தம்பி. விட்டுறாத.
வெற்றிக்காக போராடு.